கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உலகம் வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்தி பார்க்கும் முன்பாக சிறு ஜெபத்தை எடுத்து நம் செய்தி கடந்து செல்லலாம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் பரிசுத்த தகப்பனே, மீண்டும் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து உங்களுடைய தொழுகையில் கலந்து கொள்ள கொண்டு சேர்த்து திருப்பி கண்டு செலுத்துகிறோம். இதை நாங்கள் ஏதோ வந்தோம் போனோம் என்று இல்லாதபடிக்கு உங்களுடைய காரியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு அதை எங்கள் வாழ்க்கையை கடைபிடிக்க எங்கள் உதவி செய்து வழிநடத்தும். உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரோட ஆசைப்படுதல் இருப்பதை உணர்ந்து கொண்டு நாங்கள் பயத்தோடும் பக்தியோடும் இந்த காரியத்தை செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்து வழிநடத்தும். வந்திருக்க ஒருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய மனதை கூட பிசாசானவன் நாளை கலைக்காதபடிக்கு, உலக காரியங்களை எங்கள் ஆட்கொள்ளாதபடிக்கு, உங்களுடைய காரியம் எப்படி இருக்குதா என்பதை ஆராய்ந்து பார்ப்பதிலே நாங்கள் இந்த காரியத்தை உற்சாகத்துடனே செய்ய எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்தும். வரக்கூடிய மக்கள் கூட துரிதமாக வந்து சிற உதவி செய்து வழி நடத்துகிறதாவே இந்த அவர்கள் கூட சிலருக்கு தடங்கள் இருந்த போதிலும் அந்த தடங்களை நீக்கி தாமதமானாலும் அவர்களும் வந்து சேர்ந்து நம்முடைய தொழுகையில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு உதவி செய்து வழி நடத்தும். ஆரம்பம் முதல் முடிவரும் நீரே எங்களோட இருந்து வழி நடத்தும். எந்த ஒரு இடையூறும் இல்லாதபடிக்கு இந்த தொழுகையை நாங்கள் நல்ல முறையில் செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பெருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்திலே தாழ்மையோடு இருக்கிற ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். மீண்டுமாய் உங்களை அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு சின்ன ஒரு செய்தி தான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து நான் படித்த காரியத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயம் செய்ய செய்ய என்னங்க ஒரு சலிப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் அதை தேவன் வந்து விரும்புகிறதில்லை. அந்த செழிப்பை வந்து வேணுமுனே உண்டாக்கி அதுலேருந்து நம்ம வந்து தப்பித்துக் கொள்வதற்கு நம்ம நிறைய சந்தர்ப்பங்களை பார்க்குறோம். ஆனால் தேவன் அந்த சலுப்பினை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அவர் என்ன சொல்கிறாருங்க, எப்பொழுதுமே உற்சாகமாக இருங்கன்னு நம்மளை சொல்கிறார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் உற்சாகமாக இருங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. இப்படி தான் வந்து நமக்கு வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறது. அப்போ அது மாதிரி நமக்கு ஒரு காரியம் செய்ய செய்ய ஒரு செழிப்பு உண்டாகிறதை தேவன் வந்து ஏற்றுக்கொள்கிறதில்லை. அப்படியே தான் ஒரு காரியம் நடைபெறுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். பழைய ஏற்பாட்டிலிருந்து இப்போ படித்த காரியம், அதாவது இருக்கிறதுலையே ஒரு எப்படின்னா உற்சாகமாக இருக்கிறவங்களுக்கு பார்க்க உற்சாகமாக ஒரு காரியம் செய்யறவங்களுக்கு வந்து பக்கத்தில் சளிப்போடு இருக்கிறவனை பார்த்து என்ன வருங்க, கோபம் வரும். இல்லைன்னு இன்னொன்று வரும், அவனுக்கும் அவனோட செய்தி இவனுக்கும் சலிப்பு ஒட்டிக்கொள்ளும். அதுபோல் தேவன் என்ன பண்ணுறாரு, நம்ம தாவீதுக்கு பின்பாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆளும்படியாக சாலமோனிடத்தில் காரியத்தை ஒப்புவிக்கிறார். சாலமோன் எப்படி பூமியிலே அவன் மிகப்பெரிய ஞானவனாக இருக்கிறான். ஆனால் என்னாச்சு, அவனோட மதிகேடு நிமித்தமாக அநேக மனைவிகளை அவன் கட்டி கொண்டு அவனுடைய மனைவிகளுடைய பேச்சை கேட்டு அவன் கர்த்தருடைய வழியிலிருந்து விலகி போனதை பார்க்கிறோம். அப்படி விலகி போனவனுக்கு விலகி போகிறாரு. விலகி போகிறவருக்காக ஒருத்தருக்கு அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை தான் யார் அப்படின்னா ரெகோபயாம்னு ஒருத்தர் பிறக்கிறார். அவர் பிறந்த உடனே என்னாச்சு, வேற இந்த இஸ்ரேல் ஜனங்களை ஆளுவதற்கு வேற ஆட்கள் அங்கே இல்லாத போது வலுக்கட்டாயமாக இவரிடத்துல ஜனங்களை ஆட்சி செய்யும்படியாக ஒரு காரியம் அவருக்கு அங்கே கொடுக்கப்படுகிறது. இவங்க கொடுக்குற நிபந்தனை எல்லாம் ஒன்று தான். என்னன்னு சொல்கிறாங்க, சாலமோனே என்ன பண்ணியிருக்கிறாரு, அவ்வளோ ஞானவானு அந்த ஜனங்களை சரியாக வர வழி நடத்தலை. என்ன காரணம்னா, கர்த்தரை விட்டு வழி போனது பின்னாடி இவருடைய அந்த ஞானம்லாம் எங்கே போச்சுங்கிறது தெரியல. அந்த ஜனங்களை ஞானத்தோடு வழிநடத்த வேண்டிய ஒரு பெரிய நபர் அந்த ஞானம் இல்லாதவராய் அநேக மனைகளை கட்டி கொண்டு அவர்கள் சொற்படி பேச்சு கேட்டு தன் சொந்த இஸ்ரவேல் ஜனங்களையே போட்டு ரொம்பவும் நெருக்கும்படியாக அவர்களுக்கு அதிக சுமைகளை சுமக்கும்படியாக ஒரு காரியத்தை அங்கே வைக்கிறாரு. அப்போ என்ன ஆகுது, அதனால என்னாச்சுன்னா, சாலமோனுக்கு பின்னாக யெரொபெயாம் வரும்போது அவர்கிட்ட ஒரே ஒரு காரியத்தை தான் வைக்கிறாங்க, உங்கள் அப்பா செஞ்ச மாதிரி எங்களுக்கு நீங்கள் பாரமான காரியத்தை செஞ்சிடாதீங்க, எங்களுக்கு அது மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் அப்படிங்கிறாரு. வேற ராஜாவாகிறதுக்கு இவருக்கு எந்த வித தகுதியும் இல்லை. ஆனால் என்னாச்சு, இவர் வழியாக வந்ததுனால சாலமோனோட பையன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவரிடத்துல ஆட்சி செய்யும்படியாக ஒரு காரியம் கொடுக்கப்படுகிறது. பாருங்க, 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து அப்படியே படிங்க. 10 வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனாலே அவனுடைய இருதயம் அவன் தகப்பனையாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தருடைய உத்தமமாய் இருக்கவில்லை. அவர் போயிட்டார், அந்த உத்தமத்திலிருந்து வெளியே போயிட்டார். அதனால என்னாச்சு, தேவனோட்டத்தில் இருந்து வெளியே போனோன்னா என்ன ஞானம் என்னாச்சுங்க. ஆமாம், அந்த ஞானம் யார் கொடுத்த ஞானம்? அது தேவன் கொடுத்தது. ஜனங்களை நியாயம் தீர்க்க முடியாது சொல்றாரு. நான் அவர் முத என்ன கேட்கிறாரு, இந்த ஜனங்களை வழி நடத்த எனக்கு
ஞானம் வேணும்னு கேட்குறாரு. அப்பா வேற எதுவுமே கேட்கல இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஞானத்தை கொடுக்குறாரு. அந்த ஞானம் வந்ததுக்கு பின்னாடி என்னாச்சுங்க இவருக்கு? எல்லாம் கிடைக்கிது இவருக்கு, சொர்க்க பிடிச்சி. ஆனால் என்னாச்சு, தன்னிடத்துல தனக்கு எல்லாம் கிடைச்ச பின்னாடி என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை விட்டு வெளியே போகும்படியான ஒரு சந்தர்ப்பம் அமைகிறது. அதனால படிக்கிறது கீழே. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலோவுக்கும் மேடையை கட்டினான். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமல் போனபடியா கை கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடினால் ராஜபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் நான் அதை உன் நாட்களில் செய்வதில்லை, உன் குமாரனுடைய கையில் நின்று அதை பிடுங்குவேன். ஆனாலும் ராஜ்யம் முழுவதையும் நான் பிடுங்காமல் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட எருசலேமின் நிமித்தமும் ஒரு கோத்திரத்தை நான் குமாரனுக்கு கொடுப்பேன் என்றார். திரும்பவும் யார் நிமித்தம் இவர் சாலமோன் காப்பாற்றப்படுகிறார்? தாவீது நிமித்தம் காப்பாற்றப்படுகிறார். திரும்பவும் போய், ஏன்னா தாவீது 10 கட்டளைகள், பிரதான கட்டளைகளெல்லாம் அப்பட்டமும் மீறினவர். அப்படிப்பட்ட தாவீது, ஆனால் என்னாச்சுன்னா அவருடைய வாழ்க்கையின் 2வது பகுதி ரொம்ப அற்புதமாக இருந்ததுனால என்னாச்சு, கிறிஸ்துவை கூட என்னன்னு தான் கூப்பிடுறாங்க, தாவீதின் இடையில ஏற்குறைய 17 ஜெனரேஷன் இன்னமும் இருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு இடையில கேப்பு. ஆனால் டைரெக்டாக எங்கே தான் போகிறாங்க, திரும்பவும் தாவீதுக்கு போகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவரோட செகண்ட் பார்ட் ரொம்பவுமே அப்படியே அப்ஸ் அண்ட் டவுன் மாதிரி ரொம்ப நல்லா இருந்ததுனால என்னாச்சு, இங்கே சாலமோன் அவருக்கு ஒரு திருப்பி என்னாச்சு பாருங்க. இதில் சொல்லும்போது கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகிறாரு. தரிசனமாகி சொல்லியுமே அவ்வளோ பெரிய ஞானவானுக்கு சில சொல்லும் இல்லையா, எவ்வளோ சொன்னாலும் இந்த மண்டைக்கு ஏற மாட்டேங்குதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த கதை தான் சாலமோனுக்கு அங்கே ஏற்படுகிறது. என்னாச்சுங்க, அந்நிய ஸ்திரீயை கட்டின நிமித்தம் என்னாச்சுங்க, அவன் அந்த காரியத்தை விட்டு முற்றிலுமே வெளியே போச்சு. என்னாச்சு, அவன் நினச்சி பாருங்க, அவங்க அப்பா எத்தனை கதையை சொல்லியிருப்பார் தாவீதுக்கு, சாரி சாலமோனுக்கு. நான் இந்த மாதிரி மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன், என்னை தேவன் தான் இந்த ஸ்தானத்தை கொண்டு வந்தார். கோலியாத்துங்கிற ஒருத்தர் இருந்தான், அவனை தேவனை நான் இந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களாக நிற்கிறத அவனை கொன்று அவனுடைய கத்தியினாலே அவனோட தலையை நான் வெட்டி போட்டேன் அப்படின்னு சொல்லி எத்தனை கதையை சொல்லி அவனை ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்திருப்பாரு. ஆனாலும் என்னாச்சுங்க, அந்நிய ஸ்திரீகளை கட்டண நிமித்தம் முற்றிலுமா தேவனுடைய காரியத்துல வெளியே போக முடியுமா ஆயிடுச்சு. அவருடைய என்ன நேருக்கு நேரம் நின்று எல்லாத்தையும் நின்றுட்டு இருந்தவர் எல்லாத்தையும் உண்டாக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஸ்திரீ என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு அதை கட்ட முடிய ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா தேவன் திரும்ப அவர் மேல இறக்க மாட்டேன் என்ன பண்றாருங்க, ஒரு டைமுக்கு இல்லை 2 டைம் அவர்கிட்ட தரிசனமாகி நீ செய்யறது தப்புன்னு சொல்லியும் கூட என்னாச்சுங்க, அவர் தன்னை திருத்திக்கல. ஆனாலும் யாரை பார்க்குறாரு, திரும்ப தேவன் தாவீதை பார்க்கிறாரு. அவன் குமார் அப்படி பண்ணிட்டான், பரவாயில்ல, உன் நிமித்தம் நான் இவனோட பிடுங்குவேன். பிடுங்கினதுக்கு பின்னாடி முழுமா பிடுங்க போகிறதில்ல, கொஞ்சம் தான் பிடுங்க போகிறேன். அந்த கொஞ்சத்தையுமே அவனை நான் வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வார்த்தை கொடுக்குறார். அந்த வார்த்தையை தேவன் நிறைவேற்றினார். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, 2வது இந்த காரியம் முடிஞ்சதுக்கு பின்னாடி சாலமோனுக்கு பின்னாடி யாராவதுன்னா ரெகோபயாம் இந்த ஆட்சிக்கு வந்துடுறாரு. ரெகோபயாம் வந்ததுக்கு பின்னாடி அவர்கிட்ட என்ன நிபந்தனை வைக்கிறான்னு பாருங்க. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் பாருங்க. ராஜாவாக்கும்படி இஸ்ரவேலர் எல்லாரும் சீகேமுக்கு வந்திருந்தபடியால்
இருக்கையில் இதை கேள்விப்பட்டார். அவர்கள் எரேமியாவுக்கு ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள். அவனும் இஸ்ரவேல் சபை அனைத்தும் வந்து ரெகெபியாமை நோக்கி, உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். சாலமோன் அப்படி பண்ணாருன்னு தெரியல. சொந்த ஜனத்தை ஏற்கனவே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஏற்கனவே ரொம்ப எகிப்தில் அடிமைத்தனத்தில் கஷ்டப்பட்டு ஐயோ அம்மானு கத்தனை வந்து என்னாச்சுங்க, தேவனுடைய அவங்க கூக்குரல் தேவன் சன் எட்டுனால மோசே நிமித்தம் காப்பாற்றப்படுகிறார். இது வந்து சாலமோனுக்கு தெரியாமல் போயிருக்குமா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தன்னுடைய வம்சாவளியினர் வந்து எப்படி வந்திருக்காங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக அவர் தாவீது இது குறித்து பேசியிருப்பார். ஏற்கனவே தாங்க கஷ்டப்பட்டு வந்த ஜனத்தை மீறி என்ன பண்ணியிருக்காரு சாலமோனு, திரும்பவும் கடினமான நுகத்தையும் வச்சிருக்கிறான்னு சொல்கிறாங்க. ஏன் எதுக்காக அப்படி கஷ்டப்படுத்தினாருங்கிறது என்னென்னா, வார்த்தை நமக்கு என்ன சொல்லுது, அந்நிய ஸ்திரீயை விவாகம் பண்ணதுனால அவங்க சொன்னபடியெல்லாம் இவர் செய்தான்னு சொல்லி வசனம் சொல்லப்படுகிறது. அப்போ என்ன அது, இதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் படிங்க அந்த ரெகோபெயாம். அப்பொழுது ராஜாவாகிய ரெகோபெயாம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோட ஆலோசனை பண்ணி, இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், நீர் இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல்வார்த்தைகளை சொல்வீரானால் எந்நாளும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராய் இருப்பார்கள் என்றார்கள். முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடு வளர்ந்த தன் சமூகத்தில் இருக்கிற வாலிபரோட ஆலோசனை பண்ணி அவர்களை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை லகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறுமொழி கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அப்பொழுது அவனுடைய வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாய் இருக்கும். இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளால் தண்டித்தார், நான் உங்களை தேள்களினால் தண்டிப்பேன் என்று நீர் அவர்களோட சொல்ல வேண்டும் என்றார்கள். இதே பாருங்க எப்படி இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் என்னென்னா மீறுதல் நிமித்தம் அவங்க ஒடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் அடி. ஏன்னா வந்து அறிவில்லாத ஜனமாகவே இருந்தது. தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனமாக இருந்தால் கூட அவருடைய மீறு நிமித்தம் தண்டிக்கப்பட்டு கொண்டே வராங்க. ஏற்கனவே சாலமோன் என்ன பண்ணார், பயங்கரமாக போட்டு அவங்களை வாதின்னு வாதிச்சிருக்கிறாருன்னு சொல்லி அவரோட பையன் ரெகோபெயாம் ஆட்சிக்கு வர்றாரு. அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க. சொன்னோன்னே என்னாச்சு, இவர் போய் மூத்தவர்கிட்ட போய் கேட்குறாரு இல்லையா, எப்போவுமே கரெக்டாக தானே போய் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான அவங்க எப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது, இல்லை நீங்கள் வந்து இப்படிலாம் செஞ்சிடாதீங்க, உங்கள் அப்பாவோட ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறீங்க, நீங்கள் கொஞ்சம் இந்த காரியத்தெல்லாம் கொஞ்சம் இலகுவாக்கி கொடுங்க, அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க உங்களுக்கு ஊழியக்காரர் இருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே கேட்டுக்கிட்டே. ரெண்டாவது யார்கிட்ட போகிறான், இவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போகிறான். எப்போ இந்த மாதிரி ஒரு கேட்குறாங்க என்ன செய்யறது அப்படின்னு. அதெல்லாம் நீ செஞ்சிடாத, நீ நம்ம இன்னும் டபுளாக அவங்கள வாதி, அப்போ தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஐடியா கொடுத்ததுனால என்ன ஆகுதுச்சு அப்படின்னா, தேவன் சொன்ன மாதிரி இந்த வந்து 12 கோத்திரத்தில் 12.25 கோத்திரம் என்ன பண்ணுறாங்க, பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சுட்டு தான் யார் போகிறாங்க, ஏற்கனவே இங்கே ஊர்லேருந்து விரட்டி விடப்பட்ட எரோபெயாம் அப்படிங்கிறவரை போய் சேர்ந்துக்கிறாங்க. எரோபெயாம் சொல்கிறாங்க, நீ தான் இனிமேல் எங்களுக்கு நீ ராஜாவாக இருந்து எங்களை ஆட்சி செய்யணுங்கிறாங்க. அப்போ என்னாச்சு, தேவன் என்ன சொன்னார் சாலமோன்கிட்ட, உன்னோட கையிலிருந்து உன் பையன் கையிலிருந்து பீடி ஒரு ராஜ்யத்தை பிடுங்கிடுவேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி என்னாச்சு, இந்த 10 கோத்திரம் என்ன பண்ணுறாங்க, நேராக கிளம்பி எரோபெயாம்கிட்ட போய் சேர்ந்துடுறாங்க. இப்போ எரோபெயாம்கிட்ட போய் சேர்ந்தவொன்னே என்னாச்சு, அவனுக்கு இதுதான்டா சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், இந்த காரியத்தை அவன் பார்த்துக்கிறான். பாருங்க, அதாவது பாருங்க 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் பாருங்க, 1 ராஜாக்கள் 11:40. அது நிமித்தம் சாலமோன் எரோபெயாமை கொல்ல வகை தேடினான். சாலமோன் எழுந்து எகிப்துக்கு சீசாக் என்னும் எகிப்தியன் ராஜாவினிடத்தில் ஓடி போய்
அதாவது சாலமோனுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செஞ்சதுனால என்னாச்சு, அவர் அந்த யெரொபெயாமை வந்து சாலமோன் கொல்ல தேடுறாருன்னு தெரிஞ்ச உடனே யெரொபெயாமுங்கிறது ஓடி போயிடுறாரு. ஓடி போய் எகிப்துல இருக்கிறார். சாலமோன் மரணமாகிற வரைக்கும் என்ன பண்ணுறாருங்க, அங்கே தான் இருக்கிறாரு. இவனுக்கு எப்படி அடைச்சதுடா லக்குங்கிற மாதிரி இந்த சாலமோனோட பையன் வந்து யெரொபெயாம் அவங்ககிட்ட இருந்து பிரிஞ்ச டீம் எங்கே போகிறாங்க, நேராக ரெகோபெயாம்கிட்ட பிரிஞ்ச டீம் நேராக யெரொபெயாம்கிட்ட போய் சேர்ந்துடுறாங்க. யெரொபெயாம் பார்த்தாரு, இதுதான் லக்கு, என்ன பண்ணுறாரு, அவங்கள பிடிச்சு வச்சுக்கிறாரு. என்னன்னா என்ன ஆனாலும் இவங்க என்ன பண்ணியிருக்கணுங்க, ஒன்று ராஜா கிட்ட எதிர்த்து போய் கேட்டிருக்கணும், இல்லை ராஜா கிட்ட வந்து கேட்டிருக்கணும், இல்லை வந்து அந்த மூத்தவரை கூட்டிகிட்டு போய் ராஜாவே நீ சேருது தவறு தான் சொல்லி பண்ணியிருக்கணும், எல்லாம் பண்ணியிருக்கணும். இவங்க எருசலேமை விட்டு போனது மிகப்பெரிய தப்பாக போச்சு. என்ன காரணம்னா, எருசலேம் வந்து எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஹெட் குவார்ட்டர் மாதிரி. அப்போ வந்து எருசலேம் ஹெட் குவார்ட்டருக்கு மாதிரி. ஏன்னா அது வந்து இஸ்ரேலுடைய தலைநகரமாக இருந்தது. சரிங்களா? அந்த எருசலேம் தான் அந்த டைமில் வந்து ஆட்சியில் இருந்தது. ஆன்மீக வாழ்க்கைக்கு அது ஒரு மையமாக இருந்தது. எங்கன்னா எங்கேருந்தா என்ன பண்ணுவாங்க, எல்லாம் எருசலேமுக்கு தான் வரக்கூடியதாக இருந்தது. பாருங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை என்ன சொல்லுது, எருசலேம் மகாராஜாவின் நகரம் என்று அழைக்கப்பட்டது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் மத்தேயு 5:35. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தானியேல் வந்து எதை நோக்கி ஒரு 3 வேளையும் வந்து ஜெபித்தாரு, பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவுடைய நகரம். இப்போ இப்படி அந்த மாதிரி ஒரு முக்கிய ஸ்தலமாக இருக்கிறது. அந்த சமயத்தில் எருசலேம்னு எப்படிப்பட்டதுங்க, அது ஒரு புண்ணிய ஸ்தலம் மாதிரி அவங்களுக்கு. ஆனால் என்ன ஆச்சுங்க, ராஜா இப்படி பண்ணிட்டாருங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு தப்பான ஒரு முடிவை எடுக்கிறாங்க. ஃபுல்லாக அந்த ஊரை விட்டு ஓடிடுவோம்னு சொல்லி இந்த ஊரை விட்டு கிளம்பி போகிறாங்க. அது வந்து என்னாச்சுங்க, அது கொஞ்சம் அங்கே இருந்துருந்தாங்கன்னா கூட இவங்க தப்பிச்சிருப்பாங்க. பாருங்க, தானியேல் கூட எதை நோக்கி ஜெபிச்சார், எந்த இதை பாக்கி திசையை நோக்கி ஜெபிச்சாரு, எருசலேம் நகரத்தை பார்த்து ஜெபிச்சாரு. பாருங்க, தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. இன்னொருத்தர் பாருங்க, சங்கீதம் 137:5-6 எடுத்துக்கங்க. அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்த வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். பாருங்க, தானியேல் கூட என்ன பண்றாரு, பழங்குடியிலே பார்த்து எருசலேம் எந்த திசையில் இருக்கோ அதை பார்த்து 3 வேளை ஜெபிக்க முடியாத காரியம். நெகேமியா கூட என்ன பண்றாருங்க, இப்போ எருசலேம் எப்படி பால்பட்டு கிடக்குதுன்னு அவரும் ரொம்ப அந்த எருசலேமுக்காக உபவாசித்து ஆளுகிறத நெகேமியா செய்கிறாரு. சங்கீதக்காரன் 137 பாருங்க, சங்கீதம் 135:6 என்ன சொல்றாரு பாருங்க, என்னோட மகிழ்ச்சியை பற்றி, என்னோட மகிழ்ச்சியை நான் எருசலேமை நினைவுகிறோம் போனால் என்னோட நாவு ஒட்டி கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு. சங்கீதம் 130. ஆமா, எருசலேமை நான் நினைக்காம போயிட்டா என் நாவு மேல்விட ஒட்டிக்கிட்டோம். ஏன்னா அப்புறம் எப்படின்னா, அந்த மகத்துவமான அந்த எருசலேமை விட்டு போகிறோங்கிறது, அதாவது அந்த ஒரு முக்கியமான இடம் அது, அந்த இடத்தை விட்டு நம்ம போகிறோமே அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த ஜனங்களுக்கு இல்லாமல் போச்சு. அதனால என்ன ஆச்சுன்னா, அவங்க போய் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக போச்சு. இப்போ என்ன காரியம் நடக்குது அப்படின்னா, இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு தேவனால ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தை வந்து விட்டுட்டு இந்த கோத்திரத்தார் எத்தனை பேர் என்ன பண்ணுறாங்க, கிளம்பி நேரம் யெரொபெயாம்கிட்ட போய் சேர்ந்துடுறாங்க. யெரொபெயாம் பார்த்தா இதுதான்டா நமக்கு சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், டக்குன்னு ஒரு காரியத்தை அங்கே செய்கிறான். 12ஆம் அதிகாரம் பாருங்க, 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க, 26-35. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 26 படிங்க. சேனாதா ஊரில் உள்ள எப்ராயீமின் மனுஷனாகிய நேபாத்தின் குமாரன் யெரொபெயாம் என்னும் சாலமோனின் ஊழியக்காரனும் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்தார். அவனுடைய தாய் சிறுகால் என்னும் பேருள்ள ஒரு விதவை. அவன் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்த முகாந்தரம் என்னவென்றால், சாலமோன் மில்லோவை காட்டி தன் தகப்பனாகிய தாவீதுடைய நகரத்தில் இடிந்து போன இடங்களை பழுது பார்த்தபோது
ஒப்புவித்தார். அக்காலத்திலே எரேமியா எருசலேமிலிருந்து வெளியே போகிற போது சீலோனியா என்ற அகியா என்னும் தீர்க்கதரிசி புது சால்வையை கோர்த்து கொண்டு இந்த வழியிலே அவனை கண்டான். இருவரும் வயல்களிலே தனித்திருக்கையில் அகியா தான் கோர்த்து கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து போட்டு எரேமியாவை நோக்கி 10 துண்டுகளை எடுத்துக்கொள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். ஆனாலும் என் தாசனாகிய தாவீதுக்காகவும் நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நகரத்திற்காகவும் ஒரு கோத்திரம் அவனுக்கு இருக்கும். போதுமானது. யாருக்கு இது கொடுக்குறாங்க? யெரொபெயாமுக்கு அந்த சால்வையை கிழிச்சு கொடுக்குறாரு. இந்த மாதிரி கோத்திரம் உனக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னோன்னே எதிர்பார்த்துட்டு இருக்கிறார் சாலமோன் சாகிற வரைக்கும். சாலமோன் செத்ததுக்கு பின்னாடி என்னாச்சு? கரெக்டாக சந்தர்ப்பம் அமைஞ்சது. இவர்கிட்ட என்ன கரெக்டாக அந்த 10 கோத்திரம் வந்து சேர்ந்துச்சு. சேர்ந்தவொடனே என்ன ஒன்று வருவார் இவன்? ஏற்கனவே வசனம் என்ன சொல்லுது? இவன் எப்படி இருந்தானா? எந்த வசனம் அது? 28 வசனம் பாருங்க. பராக்கிரமசாலி. ஆமா, காரிய டக்குன்னு யோசனை பண்றான். கரெக்டாக வந்துருச்சு. வந்தோடனே என்னாச்சு? இவங்க திரும்ப விட்டா என்ன பண்ணுவாங்க? இவங்க எங்கிருந்து வந்தாங்க? இவங்க எருசலேமிலிருந்து வராங்க. வந்தவங்களை திரும்ப விட்டா போயிடுவாங்க. அப்போ பிளான் பண்ணுறான் டக்குன்னு. இப்போ இவங்களை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்? இவன் பராக்கிரமசாலி, காரிய சித்தி என்ன பண்ணுறான்? இவங்க 2 பேரும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன இப்போ கூட நம்ம பார்ப்போம். சிலர்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம அந்த இருக்கிறவங்களாம் இன்னுமே கூட வருஷத்துக்கு ஒரு டைமு முக்கியமான கோயில்களுக்கு செல்வதை வழக்கமாக வச்சுருக்கிறோம் இல்லையா? அது எல்லாத்துலேயுமே இருக்குது அது. அப்போ அந்த மாதிரி இவங்க வந்து தங்களுடைய மார்க்க கடமைகளை நிறைவேற்ற திரும்ப எங்கே போயிடுவாங்க? எருசலேமுக்கு போயிட்டு சப்போஸ் வராமல் அங்கேயே இருந்துட்டாங்கன்னா தன்னோட ராஜ்யபாரம் போயிருங்கிறதுக்காக என்ன பண்ணுறா? டெக்னிக்கலாக ஒரு விஷயத்தை செய்கிறாரு. என்ன செய்கிறாரு? படிங்க. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். சிலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் தானிலும் சமைத்தார். இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக சாம்பட்டு போவார்கள். அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரராய் இந்த ஜனத்தின் ஈரமானவர்களை ஆபரிக்கிறார். எப்படிங்க? இப்போ திரும்ப எருசலேம் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? டெக்னிக்கலா என்ன பண்ணியிருந்தாரு? 2 கன்றுக்குட்டி. இந்த கன்றுக்குட்டி யார் உண்டாக்குனா? இதுக்கு முன்னாடி இவன் காரிய சித்தி இவன் யோசனை பண்ணுறான். நீங்கள் அவனுக்கு கன்றுக்குட்டிக்கு பதில் வேறு ஏதாவது ஒட்டக்கத்தை செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க? யோசனை பண்ணுறான். இதுக்கு முன்னாடி வந்து யெகோவா தேவனுக்கு, அதான் ஆர்வன இடத்துல என்ன பண்ணுறாரு? இதுதான் எகிப்திலிருந்து உங்களை வர பண்ணின தேவன்னு சொல்லி யெகோவா தேவனுக்கு இணையாக இந்த எதையை செஞ்சு வச்சுக்கிறான்? கன்றுக்குட்டி. அங்கே 1 வைக்கிறாரு. ஏன்னா அங்கெல்லாம் ஒன்றா இருந்தாங்க, 1 வச்சாரு. இங்கே என்னாச்சு? இந்த 10 கோத்திரத்தும் கிளம்பி இவங்ககிட்ட வந்த உடனே இவங்க திரும்ப வெளியே போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? என்ன பண்ணுறாங்க? ஆளு பக்கமாக ஒன்று எப்போ தாண்டில் 1 வை, நப்தலின்னு 1 வச்சாரு. எவனும் இதை தாண்டி போயிடக்கூடாது. நீ தாண்டில் இருக்கிறவங்க இங்கே கும்பிட்டுக்கோ, நப்தில் இருக்கிறவங்க கும்பிட்டுக்கோ, பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த பக்கம் போயிரு, இங்கே இருக்கிறவங்க இந்த பக்கம் போயிரு. யாருமே எருசலேமுக்கு போயிடாத. அங்கே அதே தான் இது. அவன் என்ன சொல்லிட்டான்? அதே தான் இது. அதனால நீங்கள் அங்கே போக வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது ஒன்று வச்சா என்ன ஆகுங்க? நமக்கு இது இருக்கு இல்லையா? யாத்ராமில் தான் வருது அது. ஒரு யாத்ராமில் யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்கள் பாருங்க. அதற்கு ஆரோன் இவர் மனைவிகள் குமாரர்கள் பாக்ருடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கலற்றி எவ்விடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கலற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவர்கள் பொன்னை வாங்கி விருப்ப கருவியினால் கருப்பிடித்து கன்றுக்குட்டியை வாங்கித்தார். அப்பொழுது அவர்கள் இஸ்ரவேலரை, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். என்ன? ஒரு கன்றுக்குட்டி உண்டாக்கி எகிப்து தேசத்திலிருந்து உங்களை அழைத்து கொண்டு வந்த தெய்வங்கள்
இவைகளே அப்படின்னாரு. இதே வார்த்தையை தான் யாரும் இங்க சொல்றா? அதே வார்த்தையை தான் வருது. அப்படிதானே வருது. கவனிச்சிங்களா அது? அதே வார்த்தையை தான் அங்கேயும் சொல்றாரு அவரு. இதே தான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வேற இதே வச்சு என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு? இல்லை இது வேற மாதிரி இருக்கு. ஏன்னா அதே மாதிரியை வைக்கணும் பிடிக்கிறக்க வேண்டி வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க? அதுக்கப்புறம் படிங்க. ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தார். இந்த காரியம் பாவமாயிற்று. படி. இந்த ஒரு கன்றுக்குட்டிகளுக்காக நான் மட்டும் போவார்கள். அவன் மேடையாகி ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திராயிராத ஜனத்தின் ஈனமானவர்களை ஆசிரியர் தெரிந்து கொண்டான். தெரிந்து கொண்ட அப்புறம் என்ன பண்ணானுங்க? யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகைக்கு ஒப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே எரேமியா ஒரு பண்டிகையையும் கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அப்படியே பெத்தேலிலும் தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளை பலியிட்டு நான் உண்டுபடின மேடைகளில் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபித்து தன் மனதிலே தானே நியமித்துக் கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு நிருபம் காட்டினார். போதுமானது. அப்ப என்னாச்சு? இது ரெண்டு சிலையை கொண்டு வச்சுக்கிட்டு நீங்க என்ன சொல்றாரு? நீங்கள் எருசலேமுக்கு போகும்போது உங்களுக்கு என்ன சொல்றாருங்க? 28ஆம் வசனம். ஆகையால் ராஜாவானவர் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகளை உங்களை எகிப்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி. போதுமானது. என்னாச்சு அப்படின்னா இப்போ இது முக்கியமானது எந்த இடத்துக்குன்னா இதே மாதிரி தான் நமக்கும் காரியங்கள் நடக்குது. என்னாச்சுங்க? நமக்கும் ஒவ்வொரு டைமும் எந்திரிச்சு கோவை சிட்டி கிறிஸ்டின் சபைக்கு காலையில் எந்திரிச்சு கிளம்பி வர்றதுக்கு வருத்தமாக தான் இருக்குது இல்லையா? அதனால் என்னாச்சுங்க? நம்ம தெரு பக்கத்துலேயே ஒன்றுதுன்னா இதோ அதே சபை தான் இங்கேயும் இருக்குது. இன்னும் இங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? இங்கே தொழுது உண்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது சரிப்படுமா தேவனுடைய பார்வையில்? இல்லை, தேவனுடைய பார்வையில் சரிப்படலை. அதனால தான் ரொம்பவும் போய் ரொம்ப சிரமப்பட்டாங்க. நமக்கு அப்படி தான் எந்திரிச்ச வரைக்கும் ஒரு சலிப்பு. ஐயோ இனி எந்திரிச்சு அவ்வளோ தூரம் பஸ்ஸை பிடிச்சி நீ போய் இறங்கி அங்கே போகணுமா அப்படின்னா வந்துதாகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா தேவனை தான் சொல்கிறாரு. ஏன்னா நம்ம என்ன சொல்கிறாருங்க அங்கே அது மாதிரி குருடன் வழிகாட்டினா இருவரும் குழிக்குள்ள தான் போவாங்க. அவருக்கு அவர் வந்து அந்த சபையில் இருக்கிறவங்க பார்வை இருக்கா இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்க? சத்தியத்தின்படி சபை நடக்குதான்னு செக் பண்ணா தானே தெரியும். கர்த்தருடைய வார்த்தையின்படி அங்கே வந்து எல்லாமே செய்கிறாங்களான்னு பார்த்தா தானே தெரியாது. வெறுமனே வந்து பெயருக்காகவும் வெறுமனே அங்கே இருக்கிற இவங்களுக்காகவும் போய் வரும்போது என்ன ஆகுது? அந்த ஊழியக்காரர் எப்படி என்ன ஏது அவங்க தெரியுமா உங்களுக்கு? இங்கே அந்த ரெகோபயாம் என்ன பண்ணுறாருங்க? இருக்கிற லேவியரில் எப்படி லேவியர் தான் எப்படிப்பட்டவங்க? லேவியர் கர்த்தருக்காக பணிவிடை செய்யக்கூடிய ஒரு ட்ரைபு. அந்த 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 வம்சம் தான் அதை அவங்களுக்காக பண்ணணும். இவன் என்ன பண்ணுறாரு? ரெகோபயாம ஈனமானவர்களை தேர்ந்தெடுக்கிறானாமா. சரி, ஏதோ இதான் பண்ணுவாங்க. வசனமே என்ன சொல்லுது? ஈனமானவர்களை தேர்ந்தெடுத்து இவன் தானே மனதில் நியமித்த ஒரு இது. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பண்டிகை இவரே எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாரு. எதுவுமே தேவன் கொடுத்ததே அப்படியே மறைஞ்சு போயிட்டாங்க. இது இல்லாமல் போயிடுச்சு. இல்லாமல் போனதுனால என்னாச்சு? அந்த 10 கோத்திரத்தா இருக்க ரொம்ப கஷ்டப்படிப்படியான சூழ்நிலை ஏற்படுகிறது. பாருங்க 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் பாருங்க. இல்லை அதே தான் 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் என்ன ஆகுது? 30ஆம் வசனம் பாருங்க. இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போறாங்க. எருசலேம் போகிறதை அவர்கள் நிறுத்தி கொண்டார்கள். இன்னைக்கு கூட எப்படி தான் இருக்குங்க? நம்ம உண்மையான சபையை கண்டறியதுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம். எந்த சபையில் போய் நம்ம தொழுது கொள்ளணும், எந்த சபை கரெக்டாக போகணுங்கிறதுல இன்னுமே ஒரு ஆசிலேஷன் இல்லையா? கரெக்ட் சரிதானா, போகலாமா வேண்டாமாங்கிற ஒரு பெரிய மனக்குழப்பம். சத்தியத்தின்படி நடக்குதான்னு பாருங்க நீங்கள். அந்த சபையில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் சத்தியத்தின்படி சொல்லப்படுகிறதா, சத்தியத்தின்படி நடக்கிறாங்களா, இல்லை எப்படி அவங்க தொழுது கொள்கிறாங்கிற காரியத்தை பார்த்து கொண்டாதான் நீ கண்டுபிடிக்க முடியும். அதே தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதுபடி இல்லாதபடிக்கு பக்கத்திலேயே வந்து நான் வச்சிருக்கிறவங்களுக்கு இதே மாதிரி தான், எல்லாம் அதே தான், எல்லாம் அப்பரசாலாம் கரெக்டு தான், எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் எங்கே தப்பு நடக்குதுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அவருடைய வாழ்க்கையில் தான், அவங்களோட வாழ்க்கையில் எப்படி இருக்குது, ஊழியரோட வாழ்க்கை எப்படி இருக்குது, இல்லை அவங்க எப்படி வந்து போகிறாங்க, எப்படி அவர் அன்பினியம் இருக்குதுங்க, சத்தியத்தின்படி அங்கே இருக்குதா இல்லையா, இதெல்லாம் என்ன பண்ணுங்க. ஏன்னா ரெகோபயாம் எப்படிப்பட்ட ஆளு? ஏற்கனவே சாலமோனுக்கு விரோதமாக காரியம் செஞ்சு ஓடி போனவன். அவனை போய் திரும்ப தேர்ந்தெடுத்திருக்காங்க. யாருக்கு? இவங்களுக்கு ராஜாவாக. அவன் விடுவானாவன்?
அவன் பக்காவாக பிளான் பண்ணி இந்த ஜனம் இங்கேயும் போகக்கூடாது, இது இங்கேயே பிடிச்சி வச்சுட்டான். பிடிச்சி வச்ச நிமித்தம் என்னாச்சு? எத்தனை கோத்திரம் இருந்ததுங்க அங்கே? 10 கோத்திரம், மொத்தம் 12 கோத்திரமா இல்லையா? ரூபேன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், தான், நெப்தலி, கேத், ஆசேர், யோசப், பென்யமீன் இல்லையா? இத்தனை கோத்திரம் இருந்தது இல்லையா? இத்தனை கோத்திரத்தில் இப்போ எத்தனை கோத்திரம் இருக்கு? 10 கோத்திரம் இருந்தது, 12 கோத்திரம் இருந்தது. இப்போ எத்தனை கோத்திரம் இருக்கு? இப்போ வரைக்கும் எத்தனை கோத்திரம் இருக்கு? இப்போ ப்ரெசென்ட் இன்னைக்கு தேதிக்கு எத்தனை கோத்திரம் இருக்கு? ஒன்று தான் இருக்கு. எந்த கோத்திரம் அது? யூதா கோத்திரம் தான் இருக்குது. மிச்சம் எங்கே போச்சு? இல்லை இருக்கணும்ல, எங்கே போச்சுங்க? அந்த கோத்திரம்ல எங்கேங்க? பைபிள் எங்கே இருக்கு? எங்கெல்லாம் அவ்வளோதான், காண போயிட்டாங்க. அந்த 10 கோத்திரத்தை வந்து ரெகோபயாம் நம்பி போனவங்க எல்லாம் காண போயிட்டாங்க, சரித்திரத்தில் இல்லை. அவங்கள பற்றி நீங்கள் எகல்வன் சர்ச் பண்ணி பாருங்க. கிறிஸ்துவுக்கு முன்பாக கிபி 730 32 33 அவங்களோட சரித்திரம் அழிக்கப்பட்டது, முடிஞ்சு போச்சு. அந்த கோத்திரம் என்னாச்சு? இது லேவி கோத்திரம் என்னாச்சு? லேவி கோத்திரத்தில் கொஞ்சம் பேர் வந்து யூதா கோத்திரத்தை சேர்ந்துடுறாங்க, அது உங்களுக்கு சொல்கிறேன் நான். மற்றபடி வந்து இந்த இசக்காரு, செபுலோனு, தானு, நப்தலி, கேத்து, ஆசேர், இந்த கோத்திரம்ல எங்கே போச்சுங்க? இருந்திருக்கணும்ல. அப்போ என்னது? தேவன் என்ன சொல்றாரு? ஏற்கனவே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. என்னன்னு சொல்லி, நான் வந்து ராஜபுரத்தை கொடுத்து போடுவேன், ஆனால் எனக்காக என்ன இருக்கும்? ஒரு கோத்திரம் என்னைக்கும் இருக்கும்னாரு. அந்த கோத்திரம் தான் யூதா கோத்திரம், இயேசு கிறிஸ்து வந்த கோத்திரம். ஏன் அப்படின்னா அந்த யூதா கோத்திரம் மொத்தம் எங்கே போகல? எருசலேமை விட்டு போகல. அப்போ நமக்கு இன்றைய நிமித்தம் நமக்கு எருசலேம்ங்கிறது எதுங்க? சபை. இந்த சபையிலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணா வெளியே போயிட்டா அது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குமாமா? பாவமாக இருக்கும். அப்புறம் வேற எங்கிருந்து காணா போயிடுவோம்? சரித்திரத்திலிருந்து காணா போயிடுவோம். அதைத்தான் தேவன் இங்கே நமக்கு வந்து குறிப்பிடப்படுகிறாரு. என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு இதே மாதிரி ஒன்று கொடுக்கப்படுறது, இதே மாதிரி அங்கே இருக்கு அப்படின்னா அதை நீங்கள் சரிதானா என்பதை ஆராய்ந்து பாருங்க, அவசரப்பட வேண்டாம். அதை தான் தேவன் இங்கே எதிர்பார்க்குறாரு. கடைசியில் வந்து ரெகோபயாமை நம்பி போன அந்த அத்தனை ஜனமும் காணா போயிட்டாங்க. பாருங்க, 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 22 23 வசனங்கள் பாருங்க. அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் யெரொபெயாம் செய்த எல்லா பாவங்களிலும் நடந்து எங்க பண்ணாங்க? யெரொபெயாம் செஞ்ச எல்லா பாவங்களையும் செய்யறாங்க. அவன் செஞ்ச என்ன பாவம் ஒண்ணு கூட விட்டு இருக்கல, எல்லாத்தையும் செய்யறாங்க. கர்த்தர் தீர்க்க தரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் கொண்டு சொல்லி இருந்தபடி அவர்களை தமது சமூகத்தை விட்டு அகற்றுகிற வரைக்கும் அவைகளை விட்டு விலகாதிருந்தார்கள். இப்படியே இஸ்ரவேலர் தங்கள் தேசத்தினின்று அசீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். அசீரியா போனவங்க தான். அதுக்கப்புறம் அவங்க நிலைமை என்னாச்சுங்கிறது தெரியல. அப்படியே அந்த ஜனங்களோட மிக்ஸ் ஆகிட்டாங்களா, இல்லை தேவன் வந்து அப்படியே அவங்கள வந்து இல்லாத மாதிரி பண்ணிட்டாராங்கிறது நமக்கு சரித்திரத்தில் குறிப்பிடப்படலை. பாருங்க, இந்த காரியத்தை குறித்து 2 நாளாகமத்தில் குறிப்பிடப்படுகிறாங்க. பாருங்க, 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 1 பாருங்க. ராஜாவாகிய யெரொபெயாமின் 18ஆம் வருஷத்தில் அபியா யூதாவின் மேல் ராஜாவாகி 3 வருஷம் எருசலேமை ராஜ்யபாரம் பண்ணினார். அபியா ஊரானாகிய ஊரியலின் குமாரத்தியாகிய அவருடைய தாயின் பேர் மிகாயாள். அபியாவுக்கு யெரொபெயாமுக்கு யுத்தம் நடந்தது. அபியா தெரிந்து கொள்ளப்பட்ட 4 லட்சம் பேராகிய பராக்கிரமசாலின் சேவகரின் இராணுவத்தாரையும் யுத்தத்துக்கு ஆயுதம் பண்ணினார். யெரொபெயாம் தெரிந்து கொள்ளப்பட்ட 8 லட்சம் பேராகிய பலத்த பராக்கிரமசாலிகளை அவனுக்கு எதிராக யுத்தத்திற்கு நிறுத்தினார். அப்பொழுது அபியா எப்பிராயிம் தேசத்தில் உள்ள செமராயும் என்னும் மலையின் மேல் ஏறி நின்று, யெரொபெயாமே, எல்லா இஸ்ரவேலை கேளுங்கள். இஸ்ரவேலை என்றைக்கும் ஆளும் ராஜ்யபாரத்தை இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் மாறாத உடன்படிக்கையாக கட்டளையிட்டதை நீங்கள் அறியீர்களா? ஆகிலும் தாவீதின் குமாரனாகிய சாலமோனின் ஊழியக்காரனான யெரொபெயாம் என்னும் நேபாத்தின் குமாரனை எழுப்பி தன் எஜமானுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். ஏலியாளின் மக்களாகிய வீணர் அவனோடு கூட சாலமோனின் குமாரனாகிய ரெகொபெயாம் அவர்களை எதிர்க்க கூடாமல் வாழ வயதும் திடனற்ற மனதும் ஆகி இருக்கையில் அவனுக்கு விரோதமாய் தங்கள் பலப்படுத்திக் கொண்டார்கள். 20 வரைக்கும் படிச்சிருக்கீங்க. இப்போதும்
தாவீதுடைய குமாரன் கையில் இருக்கிற கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக நீங்கள் பெறல் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் ஏராளமான கூட்டம். எரேமியா உங்களுக்கு தேவர்களாக உண்டாக்கின பொன் கன்று குட்டிகளும் உங்களிடத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆரோனின் குமாரராகிய கர்த்தருடைய ஆசாரியரையும் லேவியரையும் தள்ளிவிட்டு தேசங்களின் ஜனங்களைப் போல உங்களுக்கு ஆசாரியர்களை உண்டு பண்ணவில்லையோ? இளங்காளையினாலும் 7 கடாக்களினாலும் தன்னை பிரதிஷ்டையாக்கும்படி வருகிற எவனும் தெய்வம் அல்லாதவைகளுக்கு ஆசாரியன் ஆகிறானோ? எங்களுக்கோ கர்த்தரே தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் ஆரோனின் குமாரரும் பணிவிடை செய்கிறவர்களும் லேவியரும் ஆமே. அவர்கள் தினந்தோறும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சுகந்த வாசனைகளையும் தூபகத்தையும் செலுத்தி காலையிலும் மாலையிலும் பரிசுத்தமான மேஜையின் மேல் சமூக தப்பங்களை அடுக்கி வைக்கிறதையும் பொன் குத்து விளக்கையும் அதன் விளக்குகளையும் காலந்தோறும் ஏற்றுகிறதையும் விசாரிக்கிறார்கள். நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் காவலை காக்கிறோம், நீங்களோ அவரை விட்டு விலகினீர்கள். இதோ தேவன் எங்கள் சேனாதிபதியாய் எங்களோட கூட இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் பூரிகைகளையும் பெருந்தோணியை முழக்குகிற ஆசாரியர்களும் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரே, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதேயுங்கள். செய்தால் உங்களுக்கு சித்திக்காது என்றார். எரேமியாம் அவர்களுக்கு பின்னாக வரத்தக்கதாக ஒரு பதிவிடையை சுற்றி போக பண்ணினார். அப்படியே அவர்கள் யூதாவுக்கு முன் இருந்தார்கள், அந்த பதிவிடை அவர்களுக்கு பின் இருந்தது. யூதா ஜனங்கள் திரும்பி பார்க்கிற போது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆசாரியர்கள் பூரிக்கைகளை முழக்கினார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கிற போது தேவன் எரேமியாவையும் இஸ்ரவேலை அனைத்தையும் அபியாவுக்கு யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தார். இஸ்ரவேல் புத்திரர் யூதாவுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். தேவன் அவர்களை இவர்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார். அபியாமும் அவனுடைய ஜனங்களும் அவர்களில் மகா சங்ககாரம் பண்ணினார்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட 5 லட்சம் பேர் இஸ்ரவேலிலே விட்டிருந்து விழுந்தார்கள். அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்தில் தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். அபியா எரேமியாவை பின்தொடர்ந்து அவனுக்கு உண்டான பட்டணங்களாகிய பெத்தேலையும் அதன் கிராமங்களையும், ஏசனாவையும் அதன் கிராமங்களையும், எப்ரோனையும் அதன் கிராமங்களையும் பிடித்தான். அப்புறம் அபியாவின் நாட்களில் எரேமியா பலம் கொள்ள மாட்டாதே போய் கர்த்தர் அவனை அடித்ததினால் மரணம் அடைந்தார். இது யாரோட லைஃப்? ரெகோபயமோடது. இவன் என்ன பண்ணாங்க? இவன் பராக்கிரமசாலி தான், புத்திசாலி தான். ஆனால் தேவனுடைய ஞானத்துக்கு முன்பாக ஒன்றும் பண்ண முடியாது. யாரை வச்சு? அதாவது இவங்ககிட்ட இருந்தது 10 கோத்திரம் இல்லையா, அவங்ககிட்ட இருந்தது 2 கோத்திரம். அந்த கோத்திரத்தார் என்ன பண்ணிட்டாங்க? எல்லாமே இஸ்ரவேல் ஜனங்கள் தான், இஸ்ரவேல் ஜனத்தில் வந்தது. ஆனால் ரெகோபெயாம் அவன்கிட்ட போய் அவனை சார்ந்து அந்நிய தெய்வங்களை நம்பி போன நிமித்தம் தேவன் யாரை கொண்டு மேற்கொள்ள முடியாது செஞ்சுட்டாரு? தன் சொந்த யூத ஜனத்தை கொண்டு இஸ்ரவேல், அதாவது யூத ஜனம் யார்கிட்ட போய் சண்டை போடுது? இஸ்ரவேலோட போய் சண்டை போட்டு இருக்கவே மேற்கொள்றாங்க. அங்கே ரெகோபெயாம் அங்கே சாகடிக்கப்படுகிறான். அப்போ அது படிஞ்ச பின்னாடி அந்த கோத்திரம் அப்படியே காண போயிருது. என்ன பாருங்க, நம்ம கீழ்ப்படிதல் இல்லாதபடிக்கு என்னாச்சு? அவன் சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு, நான் எதுக்கு எருசலேம் போகணும்னு அவன் சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு தனக்கு எங்கே தோதா இருக்கோ அங்கேயே இருக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்ட உடனே தேவன் அவர்களை விட்டு விட்டுறாரு. அது தேவனுடைய பார்வையில் பாவமாக முடிஞ்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அதை தான் இங்கேயும் நடைபெறுகிறது. நமக்கு என்னாச்சுங்க? நமக்கு வர்றது ஒரு சலிப்பு. சரி அங்கே போயிடுவோம், இன்னைக்கு இங்கே போவோம் அப்படின்னு வேற ஒரு சத்தியம் இல்லாத இடத்துக்கு போய் உட்கார இடம். அது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குங்க? பாவமாக இருக்குது. அது தேவன் ஏற்றுக்கொள்கிறதே இல்லை. நினச்சி பாருங்க. ஆனால் இது வகையில் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாசமாக இருந்திருப்பார் தேவன் அந்த 12 கோத்திரத்து மேலே. ஒவ்வொருத்துக்கும் ஒரு விதமான வேலையை கொடுக்குறாரு. வேத ஆராய்ச்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 12 கோத்திரத்தை நினைவு கூறும் வகையில் தான் என்ன பண்ணாரா இயேசு கிறிஸ்து கூட? 12 ஏன் அவரை அதிகமாக தேர்ந்தெடுக்கல? 12 கோத்திரத்தை நினைவு கூறும் வகையா இந்த 12 சீசர்களை அவர் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லி வேத ஆராய்ச்சிகள் சொல்கிறாங்க. இன்னுமே அவர் மேலே ஒரு அன்பு இருந்திருக்கு அந்த ஜனல் மேலே. ஆனால் என்னாச்சுங்க? அவருக்கு கீழ்ப்படிய நிமித்தம், தன்னுடைய புத்திக்கு அந்த ஒரு சொல்கிறாங்களே சொல்லி அந்த புத்திக்கு எட்டாத நிமித்தம்
சாலமோன் இப்படி போனார் பாருங்க. அதுபோல் இந்த ஜனங்கள் வந்து எவ்வளோ சொல்லியுமே ஐயோ இது இவங்க செய்கிறது சரிதானா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி தான் அங்கே என்னாச்சுங்க பூமி பல பேரை விழுங்கி போட்டதை நமக்கு வசனம் சொல்லிக்கிறது. அதை கூட நம்ம ஜனங்க நினைவு கூறாமல் எல்லாம் ஒரு அதாவது புதிய ஏற்பாட்டில் வசனம் இருக்கு இல்லைங்களா, காது உள்ளவன். ஆமாம், காது இல்லாதவங்க யாராக இருக்காங்களா? செவிடவனாக இருப்பாங்க. ஆனால் காது இல்லாதவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் என்னாச்சு, நான் சொல்கிற வார்த்தையை உன்னிடத்துல மனதில் பதிகிறதாங்கிறத அவர் எதிர்பார்க்குறாரு. ஆனால் அது இல்லாதபடிக்கு என்னாச்சுங்க வெறுமனே கேட்டுக்கிட்டு போகிறது இல்லை. அவர் அதுதான் கேட்குறாரு. நான் ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்கன்னா அதை முழுமையாக நம்பி அப்படியே போயிடுறதா? எருசலேம் இங்கே இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்பி போயிடுறதா அப்படிங்கிறாரு. என்னாச்சுங்க தனக்கு வசூல் யூதா ஜனங்களையே வச்சு இவங்க கர்த்தர் தான் அங்கே வந்து வெற்றி கொடுறாங்க. ஏன்னா இவங்க அந்த பக்கம் ஜனங்கள் அதிகம், இவங்க ரொம்ப கம்மி. ஆனால் யூதா ஜனங்களை வந்து அவருக்கு கர்த்தரிடத்தில் முறையிட்டது நிமித்தம் அங்கே தேவன் வெற்றி கொள்கிறாரு. ரெகோபெயாம் அங்கே சாகடிக்கப்படுகிறார். அந்த கோத்திரம்லாம் அப்படியே காணா போயிடுது. அப்போ என்ன பண்ணணும் நம்ம தேவன், நீங்கள் ஒரு காரியத்தை எடுத்துக்கங்க, உங்களுக்கு சொல்லப்படுகிற நீங்கள் எங்கே போனால் போடுங்க, உங்களுக்கு சொல்லப்படுகிற சுவிசேஷம் சரிதானா சத்தியத்தின்படி இருக்குங்கிறத தேவன் அங்கே எதிர்பார்க்குறாரு. ஒரு கலைஞர்களும் ஒரு கலைஞர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. கலாத்தியர் 1:4 வசனம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். அப்படி படிங்க. அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். போதுமான என்ன சொல்றதுங்க, வானத்திலிருந்து வேற தூதம் வந்தா சொன்னா கூட படக்குன்னு சொல்ல முடியாது. திடீர்னு பெரிய ரக்கா வச்சுக்கிட்டு படக்குன்னு ஒரு ஆள் வந்து நின்று அப்பா இதெல்லாம் இன்னொன்று சொல்ல போறோம் அப்படின்னு நமக்கு என்ன ஆகும் திடீர்னு? இல்லை, உண்மையிலுமே ஒரு தூதம் வந்தான்னு வச்சுக்கோங்க, பெரிய வந்து பெரிய கேருபீன் வந்து அப்படியே படக்குன்னு ஒரு பெரிய பட்டையை வச்சுட்டு டப்புக்குன்னு இறங்கி வந்து எப்பா இதை இல்லை எனக்கு திரும்ப இன்னொன்று வெளிப்பட்டுருக்கு இது சொல்லு அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க. ஆமாம், படக்குன்னு இப்போ ஒரு நினச்சி பாருங்க, ஒரு ஆள் ரக்கையை வச்சு இறங்கி வந்து நின்றுட்டு எப்பா இது இல்லை இதோட முடிஞ்சு போச்சு ரெண்டாவது வெளிப்பாடு இருக்குன்னு சொன்னால் கூட நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் சொல்லுது நம்ப வேண்டாங்குது. ஆனால் இப்போ சமயத்தில் நான் வந்து ஒரு வாலிபரோட பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிச்சு. அவர் என்ன பண்ணுறாருன்னா தரிசனத்திலே இருக்கிறார். தரிசனத்திலே இருக்கிறார். நான் ரொம்ப நேரம் பேசினேன் அவர்கிட்ட. கடைசியில் என்னாச்சு, எல்லா அவன் என்ன அந்த இதில் வந்து அந்த மார்க்கத்தில் அந்த சபையில் வந்து அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க அவருக்கு. அதுலேயே பிடிவாதமாக இருந்தார். நிறைய விஷயத்தை கொடுத்து அவர் வெளிப்படுத்தினேன். அப்புறம் கடைசியில் அவருக்கு சரி சொல்கிறது வந்து என்னாச்சுங்க, எப்பவுமே நம்ம வந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம்னா அதுலேருந்து பின்வாங்கக்கூடிய மனநிலை எப்பவுமே நமக்கு மனிதர்களுக்கு இருக்காது இல்லையா. நம்ம ஒரு பாயிண்ட்டை வச்சோம்னா அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம எப்பவுமே பின்வாங்க மாட்டோம். ஏன்னா நம்ம சொன்னது சரிங்கிறது அது மனித இயல்பு. அப்போ என்னாச்சு, அவருக்கு புரிய வச்சேன் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா அவருக்கு எங்கே தரிசனம் கிடைக்குதோ அந்த இடத்துல சுவிசேஷன் சொல்ல போகணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லப்பட்டதாக சொல்கிறார். என்னன்னா ஒரு பெரிய வெள்ளை கோயிலுக்கு பார்த்ததாகவும் அங்கே முன்னாடி நிறைய ஜனங்கள் இருந்ததாகவும் அப்புறம் அந்த இடத்துக்கு நீ போய் சொல்லு அப்படின்னு சொன்னதாகவும் இவருக்கு சொல்லப்பட்டதாக சொன்னார். நான் சொன்னேன் இல்லை அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிருந்தார். அது எப்படியெல்லாம் கிடையாது, தரிசனம் கண்டாலும் சரி கண்ணிலாலும் சரி நமக்கு விழுந்த சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ அது என்மேல் விழுந்த கடமை. அதனால நமக்கு ஆனால் என்னாச்சுங்க, அதில் வந்து ரொம்ப பிடிமானமாக இருக்காரு. இல்லைங்க எனக்கு தரிசனம் வந்துச்சுங்க அப்படின்ட்டு இருந்தார். அப்போ என்ன தான் சொல்கிறாரு, வானத்திலேருந்து வேறு தூதம் வந்தால் கூட என்ன தான் பண்ண முடியாதுங்க. நாம் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சுவிசேஷத்தை விட்டு நாம் சீக்கிரமாக போகக்கூடாதுங்கிறத தேவனுக்கு விருப்பப்படுகிறார். அந்த மாதிரி எல்லாமே எருசலேம் வந்து ஸ்தாபிச்சது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எது முக்கியமான இடங்க எருசலேம் விட்டு போன நிமித்தம் என்ன ஆகிட்டாங்க, அவங்க சரித்திரத்திலிருந்து காணாமல் போயிட்டாங்க. அதை தான் அதே மாதிரி வச்சுங்க, நம்ம உண்மையான சபையிலேருந்து நீங்கள் வெளியே போவதற்கு இடம் கொடுத்துறாதீங்கன்னு சொல்லி சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப சிரமம். அப்புறம் அது போனோம்னா என்ன இதுங்க, அதுவே தேவனுடைய பார்வையில் அது பாவமாக இருக்குன்னு வசனம் கொடுக்கப்படுகிறது. பாருங்க 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-4 வசனம் என்ன சொல்லுது பாருங்க நமக்கு. ஏனென்றால்
தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இதைத்தான் யாரு செஞ்சாங்க? ரெகோபயம் செய்யறார். என்ன அந்த வசனத்தை படிங்க. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல். அவர் என்ன வச்சுங்க, நீங்களா வந்தாலும் வந்துட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க என்ன பண்ணலாம், நியாயமா பண்ணிருந்தா நீங்க உங்க எப்பவுமே உங்களுடைய மார்க்க காரியங்களை நிறைவேற்றுறீங்க. எங்க போங்க, நீங்க எருசலேம் நீங்க போங்க, உங்க மார்க்க காரியங்களை நிறைவேற்றுங்க, அப்புறம் இங்க வாங்க அப்படின்னு தான் என்ன பண்ணிருக்கலாம். ஓ சரி, ஒரு நியாயமான ராஜா அப்படின்னு பண்ணிருக்கலாம். அதுக்கு வசனம் என்ன சொல்லுது? ரெண்டாவது கீழே பொறுக்க மனது இல்லாமல் தங்கள் சுய இச்சைகளுக்கு போதும். அங்க என்ன பண்ணாரு அவருங்க, அங்க ஈனமானவர்களை அவன் தெரிந்து கொண்டு நீங்க இஸ்ரேல்ல போக வேண்டாம், தன்னோட சுய லாபத்துக்கு என்ன பண்ணாரு, தாண்டில் ஒண்ணு போய் நப்தில ஒண்ணு போய் இங்க ஒரு கண்ணுக்குட்டி அங்க ஒரு கண்ணுக்குட்டி, எவனும் இஸ்ரேல் போக கூடாது. அப்ப என்னாச்சு, வந்த ஜனங்களுக்கு ஆரோக்கியமான உபதேசத்தை அவர்கள் சொல்ற மாதிரி இல்லாத படிக்கு வரக்கூடிய அறிகளை வச்சு தனக்கு என்ன லாபம்னு பார்க்கக்கூடிய சபைகள் தான் இன்னைக்கு அதிகமா இருக்குது. அவர்கள் இல்லை இந்த ஆத்மா பரலோகத்துக்கு போறதுக்கான உதவி நம்ம செய்கிறோமாங்கிறத அவங்க பார்க்கறது கிடையாது. இந்த ஆத்மானால தனக்கு ஏதாவது ஆதாயம் இருக்குமாங்கிறத பாக்குறாங்க. அதை தான் அங்க அந்த ரெகோபயம் அங்க செஞ்சாரு. என்ன பண்ணாருங்க, இந்த எருசலேமுக்கு வந்துட்டேன், இவனை விட்டுறக்கூடாது, புடி அவனை அமுக்கு அப்படின்னு சொல்லி அமுக்கி வச்சு அவனை என்ன வச்சுங்க அமுக்கின நிமித்தம் என்ன நடந்ததுங்க, ஜனங்கள் மாண்டு போய் சரித்திலிருந்து அழிஞ்சதுதான் மிச்சம். இவனும் செத்தா அவங்களும் காணாம போனாங்க. அந்த நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாதுங்கிறத தேவனுக்கு நமக்கு இந்த காரியத்தை சொல்லிக்கிறார். ஏன்னா ஆதியில 1-2 இருந்தது. இன்னைக்கு நீங்க நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா ஏறக்குறைய 3000 சபைகள் இருக்கு. 3000 சபைகள் இருக்கு. இதுல எதை நீங்க கண்டுபிடிப்பீங்க? சத்தியத்தின்படி நடக்கிறதாங்கிறது இப்போ ஏன்னா அவருக்கு என்ன சொல்லிடுறேன், நான் சொன்ன வசனமே உன்னை, ஆமா வசனத்தின்படி சபை நடைபெறுகிறதாக நீங்க செக் பண்ணுங்க. அதுல தான் நீங்க தப்பிக்க முடியும். பாருங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13 இருந்து 15 வசனங்கள் பாருங்க. 13, 14, 15. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியில் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியமில்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைக்கு தக்கதாய் இருக்கும். அவர்கள் முடிவு அவர்களுக்கு கிரியைக்கு அதே மாதிரி தான் இருக்குங்கிறாங்க. நீங்க என்ன செய்ய, ஏன்னா சாத்தான் கூட என்ன பண்ண முடியுமா, ஒளியின் வேஷத்தை தரித்துக் கொள்ள முடியும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப என்னாச்சுங்க, நம்ம பார்வைக்கு அந்த அவங்களும் எப்படி தான் தெரிவாங்க, நல்லவங்களே தான் தெரிவாங்க. ஆனா என்ன கடைசியில முடிவு அவங்களுடைய கிரியைக்கு தக்கதாக அவங்களுக்கு பலன் இருக்குங்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் போயிட்டு இருக்காங்க. அவங்களை எப்படி அவங்க வழி நடத்துறாங்கிறது நமக்கு தெரியல. நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இவங்களுக்கு உண்மையான சுவிசேஷத்தை சொல்றாங்களா இல்ல வெறுமனே அவங்ககிட்ட இருந்து காணிக்கை வாங்குறதுக்கு இந்த காரியத்தை செய்யறாங்களாங்கிறது தெரியல. உண்மையான நமக்கு எருசலேம்ல ஸ்தாபிக்கப்பட்ட சபை போலவே அந்த சபை நடைபெறுகிறாங்கிறது பெரிய கேள்விக்குரியதான் இருக்குது. பாருங்க 1 யோவான்ல என்ன சொல்றாரு பாருங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 to 3 வசனங்கள் பாருங்க. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. போதுமானது. அப்போ இப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறோம். நம்ம அந்த சபையை குறித்து பெயர் சொல்ல விரும்புகிறேன் நான். ஆனால் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்த மீட்டிங்கில் ஏறக்குறைய 3000 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் எப்படி அவங்கள அதை பண்ணாங்கிறது, எப்படி அவங்கள ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அத்தனை பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் என்னாச்சுங்க, அது நமக்கு சொன்ன மாதிரி ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு அவர்கள் ஏமாற்றப்படுகிறாருங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்க. ரொம்ப சங்கடமாக இருக்குது நமக்கு. பாருங்க 2 பேரை படித்தோம் 2 பேர் 2ஆம் அதிகாரம் 1 to 3 வசனங்கள் பாருங்க.
2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். போதுமானது. இப்போ நமக்கு எவ்வளவு எச்சரிக்கையான வசனங்கள் பாருங்க. இந்த மாதிரி கடைசி நேரத்தில் உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய காரியம் நிறைய வரும். ஆனால் நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க அவர் என்ன சொன்ன மாதிரி நீங்க எருசலேமை விட்டு அவங்க போனது தப்பா போச்சு. அந்த மாதிரி நாம என்ன பண்ணக்கூடாதுங்க? நாமும் எருசலேமை விட்டு போயிடக்கூடாதுங்கிறத அங்கே தேவனுக்கு நமக்காக பெரிய காரியத்தை அங்கே வைக்கிறாரு. பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 17-18 பாருங்க. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். போதுமான இன்னும் நிறைய வசனம் இருக்குது இது குறித்து இந்த மாதிரி. எனவே என்ன பண்ணலாம்? நீங்கள் நாம தெரிந்து கொண்ட உண்மையான சபையை விட்டு நாம விலகிடக்கூடாது. விலகிட்ட என்ன ஆகுங்க? அப்படியே நம்ம எப்படி சொல்லலாம்? சாலமோனை விட பெரிய ஞானமானமா? சாலமோனை விட நமக்கு ஞானம் இருக்கா? இல்லையே. ஆனால் சாலமோனை என்ன ஆகிட்டாருங்க? கொஞ்சம் விலகினாரு, அப்படி போயிட்டாரு. இப்போ அதே மாதிரி இந்த ஜனங்கும் இஸ்ரவேல் ஜனங்கள்ல இந்த 10 கோத்திரத்தாரும் அவங்கள என்னதாங்க எதை பற்றியெல்லாம் தெரிஞ்சு வந்தாங்க. அவங்க எல்லாம் தெரிஞ்சு வந்தவங்க தான் இல்லையா? தன்னோட மூதாதையர் சரித்திரம் எல்லாம் தெரிஞ்சு வந்தவங்க தான். தெரிஞ்சு வந்தது பின்னாடி கூட ரெகேபயாம் கூட போய் சேர்ந்தா என்னாச்சுங்க? தங்களுடைய ஐடென்டிட்டி எழுந்துட்டாங்க. தங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் போச்சு, எல்லாம் போச்சு. சரித்திரத்திலிருந்து அவர்கள் காணாமல் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ அதே மாதிரி நீங்கள் தெரிந்து கொண்ட சத்தியத்திலிருந்து நீங்கள் விலகி போயிடாதீங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை தேவனுக்கு கொடுக்குறாரு. எனவே நம்ம இங்கே இருக்குது அங்கே இருக்குன்னு சொன்னால் கூட என்ன பண்ண முடியுங்க? ஆமாம், நீங்கள் ஆராய்ந்து பாருங்க, நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கிற வார்த்தையை குறிப்பிடப்படுகிறது. எனவே ரெகேபயாமை போலவே இன்றும் நிறையா காரியங்கள் சபைகள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. எனவே அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க? நீங்கள் அவருடைய மாயமான பேச்சுக்களுக்கு நீங்கள் மதியம் விலகி விலகி போயிடாதீங்க. என்ன கேட்டால் எதுக்கு இதை எடுத்து அப்படின்னா, அந்த சகோதரோட பேசும்போது எனக்கு ஒரு 2 மணி நேரம் பேசியிருப்பேன். 2 மணி நேரம் பேசி கூட அவரோட அந்த இதுலேருந்து வெளியே வர முடியல. அவரால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அவரோட பிலீஃபில். இல்லைங்க, தரிசனம் வருங்க, கண்டிப்பாக வருங்க. அற்புதம் நடக்குங்க, எல்லாம் நடக்குங்க. சத்தியத்தை எப்படி நடக்கணும் முதல்ல. ஆனால் சத்தியத்தை எப்படி நடக்கிறீங்களான்னு கேட்கும்போது அங்கே ஒரு பெரிய கேள்விக்குறி. சத்தியத்தை எப்படி நடக்கல, ஆனால் தரிசனத்தை முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன பிரயோஜனம் இல்லை? அப்போ அந்த மாதிரி நாம் என்ன ஆக முடியுங்க? நம்மளைய விலகி கொண்டு போக முடியும். அதற்கு நீங்கள் இடம் கொடுத்து விடக்கூடாது. நாமளும் என்ன பண்ணாங்க? சத்தியத்தையும் நடப்போம். எப்படி அந்த யூதா கோத்திரம் இன்ன வரைக்கும் இருக்குதோ, அந்த யூதா கோத்திரத்தில் சேர்ந்தவங்க யார் அப்படின்னா, சாலமோன் ராஜ்யத்திலிருந்து வடக்கே 10 கோத்திரமும் தெற்கே 2 கோத்திரமும் பிரிக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிமு 722 அசிரியர்கள் வடக்கு பிரதேசத்தை கைப்பற்றிடுறாங்க. அந்த 10 கோத்திரமும் அவங்களுக்கு சிறைப்பட்டு போயிடுச்சு. அதுக்கு பின்னாடி என்னாச்சு? நம்ம யூதா ராஜா போய் அவர்களை மேற்கொள்கிறாரு. அப்போ யூதா, பென்யமின், லேவி இது 3லையும் கொஞ்சம் சேர்ந்து என்னாச்சு? இவங்க 2 பேரும் எல்லாம் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அந்த ஒரு கோத்திரம் தான் இருக்குது. அந்த ஒரு கோத்திரம் தான் என்ன அப்படின்னா அந்த யூதா கோத்திரம். அது எப்படின்னா கிமு 586 வரைக்கும் யூதா, பென்யமின், லேவி 3 கோத்திரம் இருக்கிறாங்க. பாபிலோனில் திரும்ப பாபிலோனில் சிறைப்பட்டு போகிறாங்க. 70 ஆண்டுகளுக்கு பின்பாடி திரும்ப வராங்க. அப்புறம் எஸ்ரா நெகேமியா காலத்தில் தான் என்னென்ன அவங்களுக்கு பேர் வருது? யூதர்னு பேர் வருது. அப்போ அந்த யூதர் கோத்திரத்தில் யார் இருக்கான்னா, யூதா கோத்திரத்தில் பென்யமின் கோத்திரமும் லேவி கோத்திரத்தாரும் கொஞ்சம் இருக்கிறாங்க. இந்த 3 கோத்திரமும் சேர்ந்தாதான் ஒரே கோத்திரமாக எப்போ மாறுது அப்படின்னீங்கன்னா, எஸ்ரா நெகேமியா காலத்தில் யூதருங்கிற ஒரு கோத்திரம் வரப்படுகிறது. அந்த முக்கியமான யூவ கோத்திரம் மட்டும்தான் இன்ன வரைக்கும் இருக்குது. மற்ற கோத்திரம் தான் காணா போயிருது. ஆனால் என்ன வெளிப்படுத்த விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் நமக்கு ஒரு காரியம் கொடுக்கப்படுகிறது. என்ன அப்படின்னீங்கன்னா, 12 கோத்திரங்களும் சின்னமாக மீண்டும்
குறிப்பிடப்படுகிறது. தேவன் வந்து அந்த 12 கோத்திரத்தை அவருடைய ஞானத்தினால் உருவாக்கினார் இல்லையா, அதற்கு ஒரு இதாக நம்ம என்ன பண்ணுறாங்க, 7ஆம் அதிகாரத்தில் 12 கோத்திரமும் சின்னமாக நமக்கு குறிப்பிடப்படுகிறது. பாருங்க, பட்டியல் கோத்திரம் நிலம் பார்த்தீங்கன்னா ரூபன் கோத்திரத்தை வந்து யோர்தானுக்கு கிழக்காக அசிரியாவில் சிறைப்பட்டிருந்தது, அவங்க அழிஞ்சு போனாங்க. அந்த வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்படுதா, 12ஆம் அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் பாருங்க. யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. மனோசர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. லேவி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இசக்கார் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. பென்யமீன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இவைகளுக்கு பின் நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் வாசக்காரிலும் முன்பு வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தொகைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டிகளுக்கு முன்பாக நிற்க கண்டேன். போதுமானது. என்ன திரும்ப அந்த இடத்த கோத்திரத்தை தேவனையே நினைவுபடுத்துகிறாரு. அந்த மாதிரி கோத்திரத்தில் ஜனங்கள் இல்லாத போது தனக்கான ஜனங்களை தான் தெரிந்து கொள்ளுவேன் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்றாருங்க, இதே ஒரு இதா சொல்றாரு, இந்த கோத்திரத்தில் நான் தெரிந்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு. என்னன்னா அவருக்கு ஏற்ற ஜனங்களை அவர் என்ன பார்க்கிறாரு, அந்த கோத்திர மக்களாக அவர் பார்க்கிறாரு, தனக்கு ஆசைப்பட்ட மக்களாக பார்க்கிறாரு. அங்கதான் இங்கே வெளிப்படுகிறது. அதனால பார்த்தீங்கன்னா மற்ற கோத்திரம் எல்லாமே அழிஞ்சு போய், சிமியன் கோத்திரம் யூதோவை கலந்துருச்சு. ரூபோன் கோத்திரம் வந்து யோர்தானுக்கு கிழக்காக இருந்தது, அசிரியா வந்து அழிச்சு போட்டாங்க. இசக்காரில் வடக்கு பக்கமாக இருந்தது, அதுவும் அழிஞ்சு போனது. செபுலோன் வடக்கம் அதுவும் அழிஞ்சு போனது. தான் தேசத்தில் வந்து அதுவும் வடக்கு திசையிலேருந்து அதுவும் ஆரம்பத்திலே மறைஞ்சு போனது. நப்தலி இதில் வந்து வடக்கு அதுவும் அழிஞ்சு போனது. கேத்து வந்து யோர்தானுக்கு கிழக்காக இருந்தது, அதுவும் அழிஞ்சு போனது. ஆசேர் அதுவும் கடற்கரைக்கு பக்கத்தில் இருந்து அதுவும் அழிந்து போனது. இப்படியாக வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுறாங்க. எனவே என்ன வச்சுங்க, இதெல்லாம் காரணம் என்ன ஆனதவங்க உண்மையான சுவிசேஷத்தை விட்டு விலகி வேறு சுவிசேஷத்துக்கு சாய்ந்து போய் அவங்க செஞ்ச காரியத்தெல்லாம் செஞ்ச நிமித்தம் என்ன வச்சுங்க, இவங்களெல்லாம் அழிந்து போனாங்கன்னு வசனம் குறிப்பிடப்படுகிறது. எனவே என்ன வேணாம், நம்ம நீங்கள் உண்மையான சத்தியத்தை தெரிந்து கொண்டு உண்மையான சபையில் நீங்கள் எப்போ இருக்கும் பட்சத்தில் தேவனிடத்தில் உங்களுக்கு காரியங்கள் இருக்குது, உங்களுக்கு வந்து வேண்டிய காரியத்தை அவர் உங்களுக்கு சித்திக்க பண்ணுவார். அதனால் நாம் வந்து நீங்கள் அங்கே இருக்க இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு மனம் விலகி போயிட வேண்டாம். தேவன் சொல்ல காரியம் என்ன அப்படின்னா, எங்கே உண்மையான காரியம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது, எங்கே உண்மையாக அங்கே தொழுகை நடப்படுகிறது, அந்த காரியத்தில் நீங்கள் இருக்க முடியாத தான் தேவனுக்கு குறிப்பிடப்படுகிறார். அதுதான் தேவனும் விரும்புகிறார். நிச்சயமாக அந்த காரியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக நம்புகிறேன். தேவன் தான் இந்த வார்த்தைகளை உங்கள் கேட்ட உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.